ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோட் 7 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம எங்கே வந்திருக்கோம், அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்காராம். கிங்கு குயின் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேம்பர்கராக தரா, எனக்கு நீ நன்றி சொல்லணும். என்ன மாதிரி ஒரு பிரிட்டியான லேடி உனக்காக ரெடி பண்ணி தரால. இது பிரிட்டி லேடியா? இது கேட்டவுடனே அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அங்கே தாத்தாவும் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப லேட்டு. இல்லை தாத்தா, நான் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன், இவன் தான் லேட்டு. ஆமாம் இன்னைக்கு பிரின்சஸ் டெசியாவோட, அதாவது இந்த பிரிட்டி லேடி கூட நான் ட்ரைனிங்கை பண்ண போகிறேன். இந்த ட்ரைனிங்கில் உன்னை விட்டே வைக்க போகிறதில்ல. இதே மாதிரி ட்ரைனிங் பண்ணி அவங்க கலைச்சு போயிடறாங்க. அங்கே தாத்தாவும் இப்போதான் அங்கே எலமெண்ட்டை பற்றிலாம் சொல்கிறாரு. எப்போ நீங்கள் உங்களோட மாணவ ஸ்டெபிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு எலமெண்ட் கிடைக்கும். எர்த், ஏர், வாட்டர், விண்டுன்னு ஏகப்பட்ட எலமெண்ட் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று உனக்கு கிடைக்கும். அது ஒரு ரேசஸ்க்கும் மாறுபடும். எல்ஃப், அதாவது நாங்கள், எங்களுக்கு விண்டு இதுக்கான எலமெண்ட் இருக்கும். ஸ்பெஷலாக விண்டு, எத்துலலாம் நாங்கள் கை தேர்ந்தவங்க. அதுவே நான் டார்ஃப் பற்றி சொன்னால் எத்து, ஃபயர் இதில் அவங்க கை தேர்ந்தவங்க. ஆனால் ஹியூமன்ஸை பற்றி சொன்னால் அவங்களால இந்த எலமெண்ட்டை 4த்தையுமே மேனிப்புலேட் பண்ண முடியும். அதாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னா இதை சில பேரால தான் பண்ண முடியும். ஏன்னா எல்லாராலையும் 4த்தையும் பண்ண முடியாது. ஒரு எலமெண்ட்டை அவங்களால கரெக்டாக பண்ண முடியும். ஏதாவது ஒரு ரேர் கேஸில் அவங்களால அந்த 4 எலமெண்ட்டையும் கட்டுப்படுத்த முடியும். அது இருக்கட்டும் தாத்தா, எனக்கு என்ன டவுட்னா, நான் இப்போ ட்ரைனிங்கை பண்ணலை. அஜிக் கூடவே பாடி ட்ரைனிங்கை நான் பண்ணேன். ஆனால் ஆத்தி அந்த மாதிரி ட்ரைனிங் எதுவும் பண்ணலையே. கேன்சர் சிம்பிள் தான். ஏன்னா அவன் ரொம்ப வீக். அவனுக்குள்ள இருக்கிற அந்த பீஸ்ட் வில் அது அவனோட உடம்ப ரொம்ப வீக் ஆக்குது. அந்த மானா கோரியும் சரி, அந்த ஃபிளாஷையும் சரி, அவனோட பேலன்ஸ் அது தவற வைக்கும். அதனால தான் உன்னோட இதயம் அப்படி வலிக்குது. அதனால உன்னோட மானாவை உன்னோட பாடி கூட இணைக்கிறதுக்கு நீ கத்துக்கணும். அப்பனா எனக்கு புரியுது. உனக்கு இப்போவும் வலிக்குதுன்னு அடிச்சது. இல்லையா பின்ன நீ அப்படி அடிச்சா வலிக்காம வேற என்ன பண்ணும்? அப்புறம் தான் ஆத்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்றான். எல்ஃப் 10 வயசுலயே அதோட பவர் அவைக்கன் பண்ணா அதுக்கு ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம டெசியா, அவ 9 வயசுலயே அவைக்கன் பண்ணிட்டா. அப்பத்துல இருந்தே என் கூட தான் இப்படி சண்டை பொண்ணும் அந்த ட்ரைனிங்க பண்ணிருக்கா. ஆத்தர், உனக்கு இன்னமும் நிறையவே சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன் இது கரெக்டான டைமா இருக்கும் உன்னோட பீஸ்ட் வில்ல அவைக்கன் பண்றதுக்கு? என்ன நீ பண்றதுக்கு தயாரா இருக்கியா? இதனால அவனுக்கு வலிக்காத தாத்தா? இல்ல, அது அவளுக்கும் வலிக்காது. ஹே ஆத்தர், நீ என்ன பண்ணு, உன்னோட மானா கோர்ல ஒரு ஸ்பார்க்கிள், அதாவது ஒரு ஃபிளேமை உருவாக்கு. தாத்தா, அது அவனுக்கு வலிக்காதா என்ன? இல்ல, நீ கவலைப்பட வேணாம், அது அவளுக்கும் வலிக்காது. ஒன்ஸ் அவன் இதை பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் அவனுக்கு வலிக்காது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பீஸ்ட் டேமரா மாறிடுவான். அதே மாதிரி அவன் பண்றான். ஒரு பயங்கரமான ஒளி அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. இதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. அங்க ஆத்தரோட முகத்திலையும் கோல்டன் கலர்ல லைன் அப்படியே மறைஞ்சு போகுது. அங்க ஆத்தரை நினைச்சு அவ பயந்து போறா. அங்க தாத்தாவும் கேக்குறாரு, ஆத்தர், உனக்கு அந்த பீஸ்ட் வில் அது எப்படிப்பட்டது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது ஒரு டிராகன் கேட்டவுடனே அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த டிராகன் இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூடிய சீக்கிரத்துல வரலாம். அதனால இதை பத்தி அவளுக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத. அதே மாதிரி உனக்கு தெரியுமா ஆத்தர், நீ கூடிய சீக்கிரத்துல உன்னோட வீடா இருக்கிற அந்த ஹோம் டவுனுக்கு போக போற. இன்னமும் ஒரு 4 மாசம் தான். கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் என்ன நினைச்சானா, தட்ட 2 வருஷமாச்சு இங்க இருப்பான் அப்படின்னு தான் யோசிச்சான். என்ட்ரன்ஸ் தோந்திருக்கான், உன்னால இப்ப போக முடியும். என்ன ஆச்சு ஆத்தர், உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல, சந்தோஷமா இருக்கு. ஆனா அவளுக்கு இல்ல, இப்போதைக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நீ கவலைப்படலாம் வேணாம். அதுக்கப்புறம் அதே விஷயத்த அவன் யோசிக்கிறான். இன்னமும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. இதுலேருந்து அவன் அவனோட ஹோம் டவுனுக்கு போறதுக்கு. அங்க சடனா அந்த முட்டையும் க்ளோ ஆகுதா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அது உடையுது. அது உள்ள இருந்து ஒரு குட்டி டிராகன் வருது. ஏய், நீ என்ன ஒரு டிராகனா? அதுவும் ஆமான்னு சொல்ல. அட, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. இது திடீர்னு கடிச்சு விட்டதா. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அந்த டிராகன் தான் இவனோட மண்டைக்குள்ள பேசுது. ஓ, அப்போனா நீ தான் என் கூட பேசுறியா? நீ உண்மையிலேயே வேற லெவல் தான். நீ என்ன உன்னோட அப்பான்னு கூப்பிடலாம். ஒரு பேரையும் நான் வைக்கிறேன். உன்னோட பேரு செல்வி. ஏன்னா இந்த பேர் உங்க அம்மாவோட பேரோட அப்படியே மேட்ச் ஆகுது. நான் எதிர்பார்க்கல நான் 8 வயசுலயே அப்பாவானு. இதை பத்தி எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், அவங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க. இதே மாதிரி அவன் தூங்கிடுறான். அல்ல, நம்ம டெஸ் ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, என்னது இது, ரொம்ப கியூட்டா இருக்கு. போற வழியிலயும் அவங்க விடவே இல்லையே. ஏய், வா வா செல்வி, நீ என் கூட வா. ஏதோ நித்திரியா, ஏதோ நீ ஹன் பண்ற மாதிரி இருக்கு இப்படி பண்ணும்போது. தாத்தாவும் தாத்தா பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அது ஒரு டிராகன். அப்பா, நீ இந்த மாதிரி ஷாக் எல்லாம் குத்தா அவ்வளவுதான், நான் கூடிய சீக்கிரத்திலேயே செத்து போயிடுவேன். கண்டிப்பா அந்த பீஸ்ட் வில், அதனாலதான் இது வந்திருக்கு. டிராகன்லாம் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால ஒரு ரேரான பீஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஏதோ ஒன்று, உன்னோட ட்ரைனிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம சாதாரணமா ட்ரைனிங் பண்றதை விட நம்ம அப்படியே ஃபைட் பண்ணதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அவரோட புது ஃபார்மை காட்ட அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு அவரு மறைஞ்செல்லாம்
போறாரா, அதனாலே அவன் கிவ் அப் பண்ணிடுறான். இல்ல என்னால முடியாதுன்னு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அவங்களோட அந்த அப்பியரன்ஸ் அது வந்து எனக்கு டிராமாவை கொடுக்கும் போல பண்ணது ஷேடோ பேண்டர். இதால விண்டியை மேனிபுலேட் பண்ண முடியும். அதே மாதிரி என்னால இதுல சவுண்டு ஹையர் மேஜிக் இதெல்லாம் பண்ண முடியும். இதை கேட்ட அவன் ஆச்சரியமா வரான். ஆனா இதுக்கு வீக்னஸே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வீக்னஸ் இருக்கு, நம்மளோட மானாவை இது அதிகமா ட்ரெயின் பண்ணும். சரி போதும், இந்த மாதிரி நம்ம சண்டே ஆரம்பிக்கலாமா? இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்கிறான். இப்போ வந்து அவளுக்கு அவனுக்கு பெயின்லாம் தெரியதில்ல. ஏன்னா டைம் போக போக அந்த பீஸ்ட் வில்லை இவனால கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டர் பண்ண முடியுது. இதே மாதிரி நார்மலான சைல்டு அவனோட டைம் அங்க ஸ்பெண்ட் பண்றான். இதே மாதிரி அவங்க போவாங்களா, டெஸ் வந்து ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கா. வழியில ஒரு பையனும் அடிக்கிறான். அதாங்க அந்த ஃபெய்த். திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சாரான். ஆமா நீ யாரு, நான் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? இந்த வாட்டி உன்னை தோக்கடிக்க தான் நான் வந்திருக்கேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே அங்க தோத்து போயிடறான். உன்ன வாட்டி மாத்தான். அங்க நம்ம ஹீரோவும் கையை குத்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிக்கிறான். மத்தவங்களும் நம்ம ஃபெய்த்தை ஃபே அப்படின்னு கூப்பிட சொல்றாங்க. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா அப்படிதான் சொல்லுவாங்களாம். அங்க ஆத்தரும் அவங்க 3 பேர் கிட்ட கேட்கறான், அந்த 3 கிங்டம் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அதுல வந்து நீங்க போறீங்களா என்ன? ஆமா இல்லையா பின்ன நாங்க போவாம எல்லாம் ஹை கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அங்க போவாங்க. பிரின்சஸ் வந்து வருவாங்களான்னு தெரியல. அப்படி அந்த பையன் சொல்ல டெஸ்ஸுக்கு ரொம்ப கடுப்பாயிது. நான் என்ன வீக்கா தெரியறேனா? அங்க ஒரே அடியில அவனை பறக்க விட்டுறா. அட டெஸ், நீ வந்து இந்த மாதிரிலாம் அடிக்க கூடாது, பிரின்சஸ் மாதிரி நீ நடந்துக்கணும். ஆனா இப்படி சொல்லும் போது அவனோட பாஸ்ட் சடனா அவனுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரூடா தான் இருந்திருப்பான். எனக்கு வந்து நீ போறதுல விருப்பமே இல்ல தெரியுமா, ஆனா நீ சடனா கோவம் ஆகுற. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நீ உன்னோட அப்பா அம்மா தான், நீயும் ஒரு ஓல்டு மேன் தான். இது ஓல்டு மேனா? அப்புறம் அவ அதையும் யோசனை இருப்பாளா. அங்க ஆத்தரை வந்து கூப்பிடுறான். 2 பேரும் ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க. ஏய் நம்ம இங்க வரலாம் கூடாது, பிரச்சனை இல்ல நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. என்ன டெஸ்ட்டுக்கு தாங்க ரொம்ப தூக்கமா வருது. என்ன தூக்கமா வருதா? இல்ல நானாச்சு தூங்குறதாச்சு. அங்க ஒரு மரம் இருக்கும், அதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடறா. இன்னமும் அந்த பயம்லாம் இருக்கோ? அப்படிலாம் இல்ல, கோல்டா இருக்கு, அதுக்கு தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். இந்த ஹியூமன் கிங்டம் பத்திலாம் தெரியல. ஆனா ஆத்தர் நீ இங்கே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா எப்பயுமே. அங்க சைல ஆத்தர் பாப்பான். ஆனா அவ தூங்கிட்டாளா? இதே மாதிரி அடுத்த நாளாவது இன்னைக்கு தான் நம்ம ஆத்தர் அவனோட ஹோம் டவுனுக்கு போகணும். அங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னமும் டெஸ்ஸை வந்து காணோம். இதை வச்சுக்கோ, இதனால நீ தொலைஞ்சு போக மாட்ட. இது ஒரு காம்பஸ். அதே மாதிரி எங்களோட முத்திரையும் இதுல இருக்கு. நீங்க வரதுக்கு டிசைட் பண்ணா இப்ப இது உனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதே மாதிரி ஆத்தர் நீ அடிக்கடி நைட்ல வெளியில எல்லாம் போவாத சரியா? கண்டிப்பா. ஆமா டெஸ்ஸினா வரலையா? அவ இன்னமும் ஆளை காணோம். இதே மாதிரி அங்க போறதுக்கு டைம் ஆகுதா? அங்க போறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. ஆத்தர் நில்லு. டெஸ்ஸ பார்த்தோன்னே அப்படியே அவன் ஓடி போறான். ஆத்தர் நீ வந்து ஒழுங்கா சாப்பிடணும் என்ன? அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நீ தூங்க கூடாது. எனக்கு புரியுது டெஸ்ஸியா. ஒரு விஷயம் உறுதி தெரியுமா, உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா ஆத்தர் அது உண்மைதான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதே மாதிரி அங்க போறதுக்கு டைம் ஆகுது. இவங்களும் அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அவன் சிட்டிக்கு வரான். அங்க சிட்டிக்கு வந்து அவன் ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் அவன் யோசிச்சு பாத்துக்கினே வரான். அங்க டோரை தட்ட அங்க ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரா. ஹேய் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா வா உள்ள. அங்க ஆத்தரை பார்க்க அவங்க ரொம்ப ஷாக்கா வராங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, நான் திரும்பவும் வந்துட்டேன். இப்படி சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.